ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீசன் டோக்கன் அன்கி சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னையான வீடியோக்குள்ள பார்க்க போறோம். நம்மளோட ஹீரோ ஒரு டீமனை தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாத அவரோட அப்பாவும் இறந்துட்டாரு. நம்மளோட ஹீரோ டீமன் ஏஜென்சில இருக்கிற ஒருத்தர் காப்பாத்தி குடிமை வச்சுருக்கான். அவன் எப்படி டீமன் ஏஜென்சில சேர போறான், இன்னும் யாரெல்லாம் பார்க்க போறான், என்ன நடக்க போகுதுன்றது ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோ தெளிவாக காட்டுவாங்க. அதனால யாராவது வீடியோ சொன்னாம பாருங்க. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நம்ம பார்க்க போகிறது டோக்கன் அன்கி சீசன் 1 எபிசோட் 2. அதுக்கப்புறம் ஹீரோவோட சின்ன வயசு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. சின்ன வயசா மண்ணு விளையாட்டு இருக்கான். அவனோட அப்பா சிக்கி வா வீட்டுக்கு போலான்னு கேட்க, அதுக்கப்புறம் பார்த்தா அவனை என்னை தூக்கின்னு போங்கன்னு கேட்க, அதுக்கப்புறம் அவனை யாரோ பின்னாடியே வந்து அடிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த மோமோட்டோர் ஏஜென்சில இருந்து வந்த அந்த ஆளு தான். கண்ணு முன்னாடியே தன்னோட அப்பாவை கொல்றதை பார்த்துட்டு அவன் ரொம்பவும் சோகமாயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோவோட பக்கத்துல ஒரு ஆளும் ஒரு கையில புஷ்அப் எடுத்துட்டு இருக்கான். அது யாருன்னு பார்த்தா நம்ம தலைவன் தான். அவனும் என்னடா கண்ணு முடிச்சிட்டியா, சரி இது உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ற நேரம், உனக்கு மூலன ஒண்ணு இருக்குது தானே, அப்பதான் உனக்கு தெளிவா உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். எனக்கு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்ல பிடிக்காதுன்னு அவனும் சொல்ல ஹீரோ ஷாக் ஆகுறான். இங்க பாரு தம்பி, என்னோட பேரு தான் ஐட்டோ மொடனோ, நானும் ஒரு டீமன் தான். அதனால நீ பயப்படாத, உன்னோட அப்பாவோட பாடியை சேஃபா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்ப நீ ரெண்டு விதமான விஷயத்துக்காக தான் உயிரோட இருக்க. அது என்னன்னா எவல்யூஷனுக்காகவும் அப்புறம் ரிச்சுவலுக்காகவும். அப்புறம் போர்டு பக்கம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு கவலைப்படாத, நீ பாக்குற பாட்டியை பார்த்தா உன்னோட மாமியார் ஸ்கேட்டிங் போர்டு வாங்கிட்டு அந்த மாதிரியே பாக்குறேன். இங்க பாரு, இந்த பிளாக் ஸ்மித்தை கண்ட்ரோல் பண்றவங்களாம் மோமோட்டார்னு சொல்லுவாங்க. இந்த மோமோட்டார்னு சொல்லக்கூடிய ஆளுங்களுக்கு தனியா ஏஜென்சி இருக்கு. அதுல நிறைய ஏஜென்சில இருக்கும் ஆளுங்களும் இருக்காங்க. எல்லாருமே எதுக்காக இருக்காங்கன்னு தெரியுமா? நம்மளே கொல்றதுக்காக தான் இருக்காங்க. ஆனா அவங்களே எதிர்க்கிறதுக்கு தான் ஏஜென்சி வச்சுருக்கிறோம். அதுதான் டீமன் ஏஜென்சி. நான் அதுல ஒரு ஆளே இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியே டீமன்ஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு சேர்க்கறதுக்காக தான் நான் தேடிட்டு இருக்கேன். சரியா சொல்லணும்னா அவாக்னிங் பண்ண டீமன்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கேன். சரி, கேள்வி கேட்க உனக்கு அனுமதி தரேன். இரவே அவுத்து கூட யாரா நீ, உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்னதானா பிரச்சனை, என்னோட அப்பாவோட பாடி எங்கடா? நான் எங்க அப்பாவை கொன்னவனை பழி வாங்காம விட மாட்டேன். அவனுக்காக நான் போயாகணும். என்ன விட்றா, நான் இங்க இருந்து நான் இந்த இடத்த விட்டு போயாகணும். எதுக்குடா கத்துற? உன் அப்பாவோட பாடி சேஃபா தான் இருக்குங்க, நீ இந்த இடத்துல சேஃபா தான் இருக்க. உனக்கு மூலம் ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் நேரம் சொன்னதுலயே உனக்கு என்ன நேரம் நீ என்ன செய்யணும்னு உனக்கு தெளிவா புரிஞ்சு இருக்கும். அதை பத்தி யாரோட கவலைப்பட்டா, எங்க அப்பா கொன்னவனை பழி வாங்காம விட மாட்டேன். இங்க பாரு, இறந்து போன உங்க அப்பாவை என்னதான் கத்தி கத்தி குழம்புனாலும் திரும்ப வர வைக்க முடியாது. அவரோட கதை முடிஞ்சிருச்சு. அதுல அடுத்ததான் எவல்யூஷனுக்கான கேள்வினா மட்டும் கேளு. அதை தவிர்த்து வேற ஏதாவது தேவையில்லாத கேள்வி எல்லாம் எங்கிட்ட கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்ல மாட்டேன். வாய மூடுறேன், இந்த கட்டை அவுத்து விடுறேன். எந்த இடத்த விட்டு போகணும்னு உன்ன மாதிரி எந்த முட்டாளையும் பார்த்ததே இல்லடா. ஹீரோவும் யாரா இந்த ஆளு, அவன் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான். அவனோட பர்மிஷன் இல்லாத இந்த இடத்த விட்டு போக முடியாது போலயே. ஹீரோவும் கொஞ்சம் குள்ளன் ஆகிட்டு எவல்யூஷனா அதை பத்தி நான் கேள்விப்பட்டது இல்லையே, அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் கட்டை அவுத்து விட்டீங்கன்னா தெளிவா கேட்டு புரிஞ்சுப்பான். என்ன சொல்றது தெளிவா பண்ணான்னு குரங்கு மூஞ்சாட்டம் வச்சுக்கிறான். திரும்பி அந்த மாதிரி மூஞ்ச வச்சு பாக்காதடா, இது என்ன குரங்கு மாதிரி பேசுற? உனக்காக ஒரு பெர்ஃபெக்டான மெத்தட் வச்சுனுக்கிறேன். இப்போ ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். நான் வைக்கிற டெஸ்ட்ல நீ பாஸ் பண்ணிடுனா கண்டிப்பா நான் இந்த இடத்த விட்டு உன்னை கூட்டின்னு போறேன். என்னடா சொல்ற? அதுக்கப்புறம் அவன் கழுத்துல இருக்கிற டைய கழட்டி அதையும் முன்னாடி நீட்டி எப்படா மாத்துவான் பாருங்க. நம்ம ஹீரோவோட கழுத்துல மாட்டி புடிச்சு நெருக்குவான் பாருங்க. ஏன்னா பண்ணிட்டு இருக்க, என்ன விட்ற, உயிர் போகுதுடா. உயிர் போறதுதான்டா பண்றேன். உனக்குள்ள நீ இருக்க டீமனை வெளியே வர வை. அப்பதான் நான் அதுக்குள்ள சண்டை போட்டு நீ டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டியா, உனக்கு ட்ரைனிங் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கழுத்தை அவன் இறுக்கி பிடிக்கவும் பாருங்க. ஹீரோவால ஓரளவுக்கு மேல விடவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இறந்துடுறான். அவன் கண்ணுல போல நிறைய ரத்தமும் ஊத்த, அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே அந்த பிளட் கண்ட்ரோல் பண்ணி அவனை அட்டாக் பண்ண நைட்னு சொல்றவன் வேற லெவலா எதிர்த்து இருப்பான். அவனுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்ப நீ செட் மோட்ல தான் இருக்க. அப்புறம் பார்த்தா ஹீரோ ஒரு மிஷின் கனை வச்சு பயங்கரமா சுட்டுட்டு இருக்கான். இருந்தாலுமே அதுல இருந்து தப்பிச்சிடுவான். அவளை இவனோட டீமன் பிளட் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தாலுமே நான் உனக்கு நிறைய சொல்லி கொண்டு வேண்டியது இருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் டீமன் ஃபார்ம்ல நார்மலா இருக்கும் போது எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சிருந்தாலும் இந்த பெசட் மோடுல கண்ட்ரோலை இழந்துடுற. கண்ட்ரோல இருக்கும்போது தான் எல்லா விஷயத்தையும் சரியா பண்ண முடியும். என்ன இருந்தாலும் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு லெக்சர் எடுக்கும்போது ஹீரோவும் வந்து அட்டாக் பண்ண, தம்பி இப்படிலாம் வந்து காட்டு வாக்குல அடிச்சு இருந்தீங்கன்னா உனக்கு மூளை இல்லாம ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிதான் ஹீரோ மயக்கம் ஆயிடுறான். ஆமா, என்ன ஆச்சு எனக்கு? திரும்பி கவுந்து அடிச்சு விழுந்துட்டனா? என் கை என்ன இப்படி மாறிடுச்சு? திரும்பி இதே மாதிரியா? நான் தம்பி உன் மூளை ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சா?
இதுதான் டீமன் பிளட்டோட பவர்ஃபுல்லான விஷயமே. இதை வச்சு உன்னால எப்படி வேணா கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் நீ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பிரஷர்க்கா பிளட்டா இதெல்லாம் என்னன்னு புரிய மாட்டேங்குதே. இங்க பாரு, இப்ப நான் பயன்படுத்துறது பெர்சர்க் மோட் கிடையாது, சாதாரணமானது தான். ஆனா என்னோட டீமன் பிளட் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு உனக்கு எந்த விதமான எக்ஸ்பிளேஷன் தேவையில்லை. ஹீரோவும் அவனை பார்த்துட்டு உணர்ந்துடுறான். கண்டிப்பா இவன் என்னோட பவர்ஃபுல்லா தான் இருப்பான். இப்ப இவங்ககிட்ட எதுவுமே வச்சுக்க வேணாம். உண்மையிலே ஸ்ட்ராங்னு நல்லாவே தெரியவே தெரியுது. உங்ககிட்ட இருக்க கட்ஸ் எனக்கு பிடிக்கல. எனக்கு தயவு செஞ்சு அது எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடு. எனக்கு கத்துக்கணும் போல ஆசையா இருக்கு. நான் ஸ்ட்ராங் ஆகணும். எங்க அப்பாவுக்காக போயிட்டு பழி வாங்கணும். என்னால முடியாது. இவனோட சொந்த அப்பாவுக்காக பழி வாங்கணும்னு நினைக்கிறதுக்காகலாம் உனக்கு இதை கத்து கொடுக்க முடியாது. எங்களோட ஏஜென்சில சேர்ந்து எங்களுக்காக வேலை செய்யணும்னு சொல்லு. மொத்தத்துல நீ ஒரு யூஸ்லெஸ் தெரியுமா? ஒழுங்கா நீ அந்த பிரசன்ட் மோட்ல இருந்தப்பவே வந்து கேட்டு இருக்கணும். பழிவா நீ வந்து கேட்டுட்டு இருந்தேனா சுத்தமா உனக்கு எதுவுமே சொல்லி தர முடியாது. ஒன்னுத்துக்குமே உதவாத டம்மி பாடி. நீ போயிட்டு சொப்புச்சவன் அடுப்போ அப்படின்னு பயங்கரமா கலாய்ச்சி விட்டுறான். இந்த ஆளு என்ன பயங்கரமா விருப்பத்திட்டு இருக்கான். பணிவா கேட்டாலாம் இவனுக்கு புரியாது போல. சரி, உனக்கு டைம் கொடுக்குறேன். நான் கொடுக்குற டைம்குள்ள மறுபடியும் அந்த பவரை இந்த ரூம் ஃபுல்லா பயன்படுத்து. அதுக்கப்புறம் ஹீரோக்கு எதிராக வெப்பனையும் பயன்படுத்த பயங்கரமா இருக்கு இது. ஹீரோன்னு ஒரு பக்கம் அவனோட கையை தரையில தெரிச்சுக்கிட்டு செம்ம வேகமா அட்டாக் பண்ண போறான். யாருமே இந்த விஷயத்துல கவுண்டர் பண்ணதில்லைன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவை பாருங்க பயங்கரமான சம்பவம் பண்ணுவான். அதுல இருந்து ஜம்ப் பண்ணி கிட்ட வந்து ஒரு ஷாட் அடிப்பான் பாருங்க. ஷாக் ஆயிடுவான். எப்படி அவன் இதுல இருந்து தப்பிச்சான். அதுக்கப்புறம் ஹீரோ ஷூட் பண்ணிடுவான். ஒர்க் ஆயிடுச்சு போலையே. இல்லடா பரவாயில்லையே, அவ பிரசன்னன் மூடில் தான் இருக்க. இருந்தாலும் நீ ஒரு மட்டி தான், இன்னும் யூஸ்லெஸ் தான். இது எப்படி எதுக்குன்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் வித்தியாசமான ஆளுங்கள்லாம் அவனை நோக்கி அம்பு எறியதுக்காக நிக்க, இல்ல நான் கிவ் அப் பண்ற மாதிரி ஐடியா இல்ல, நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன், வைத்தியகாருக்கு ஒண்ணு அவனு கத்திட்டு இருக்கான். அப்படியே விழுந்துடுறான். பரவாயில்ல, கொஞ்ச நேரத்திலே பிளட் கண்ட்ரோல் பண்ணிட்டானே. இவன் ஃபாஸ்டா கத்துக்கிறான் எல்லாத்தையும். எப்படா இந்த பவர்ஸ் எல்லாம் பயன்படுத்துற? என்னால கொஞ்ச நேரத்திலே பயன்படுத்த முடியலடா. கண்ட்ரோல் பண்ண ஒரு பக்கமா இழுத்துக்குதுடா. காக்கா வலி மாதிரியே என்ன பண்றதுன்னு புரிய மாட்டேங்குது. தயவு செஞ்சு கத்து கொடுடா. அந்த மாதிரி அவனும் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க, இது எல்லாம் எப்படி நீ உன்னோட ஃபிங்கர்ஸை வச்சு பிளட்டை கண்ட்ரோல் பண்ணி வெப்பன்ஸ் வர கிரியேட் பண்ற? நானும் பண்றேன், ஆனா எனக்கு இழுத்துக்குது. ஆனா நீ பண்ற விஷயத்தை வச்சுதான் நான் காப்பி பண்ண தெரியாதா? நீ எனக்கு மூளை இல்லைன்னு சொன்னல, ஆனா அந்த மூளையை பயன்படுத்தி தான் நான் என்னோட கையை தரையில இழிச்சுக்கிட்டு அதுல வர பிளட்ல அதெல்லாம் சேர்த்து தான் அதை செஞ்சேன். பரவாயில்ல, ஆனா இன்னும் நீ யூஸ்லெஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு ஆகாத முட்டாள் தான் நீ. என்ன சொல்ற? ஏதோ ஒரு அளவுக்கு பார்த்து பண்ணலாம் இல்ல? இந்த பைபிள்ல எல்லாத்தையும் கத்துக்கினாலும் ஏதோ ஒரு விஷயத்துல இன்னும் பேண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை விட்டு எப்போ வரானோ அப்பதான் கண்டிப்பா நிம்மதியா இருப்பான். அப்பதான் அவனால முழுமையா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ரிசர்க் மூல நாம இருக்கும்போது இருப்போம், ஆனா இவன் இருக்கும்போது தைக்கத்தனமா நடந்துக்கிறான். கண்டிப்பா இவன் கண்ட்ரோல் பண்ண நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கணும். ஏய், என்னையா பேசிட்டு இருக்க? ஒண்ணு என்ன கொல்லணும், இல்லையா எனக்கு கத்து கொடுக்கணும். உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி கொடுயா, நான் கண்டிப்பா கத்துக்கிறேன். சரி, ஓகே, இத நீ தாங்கறியான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ராடு மாதிரி ஒண்ணு பிளட்ல எடுத்துன்னு வந்து தலையில சொருவான். அதுக்கப்புறம் ஹீரோவும் பயத்துல பக்கத்துல பார்த்தா, சரிப்பா, இதுக்கப்புறம் உன்னை என்னோட ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறேன். என்னடா ஆச்சு இந்த ஆளுக்கு? இப்படி ஏத்துக்கணும்? நான் வைக்கிற டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட, இருந்தாலும் உன்னை லூசர்னு தான் கூப்பிடுவேன். என்னது ஸ்டூடெண்டா? நான் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டேனா? ஆமாடா உதவக்கார. போலாமா நம்மளோட இடத்துக்கு? அதுக்கப்புறம் எல் ஸ்டோன் ஸ்டெப்னு சொல்லக்கூடிய ஒரு ஐலாண்டுக்கு போறாங்க. அந்த இடத்துல பிளட் டீமனுக்கான அகாடமியை நடத்திட்டு வராங்க. நார்மல் ஸ்கூல் மாதிரி அது இல்லாம டீமன்ஸோட மிலிட்டரி ஸ்கூல் மாதிரி நடத்திட்டு வராங்க. அந்த இடத்துல ட்ரைனிங் அப்புறம் மோட்டோர் ஏஜென்சிக்கு எதிராக சண்டைகளும் நடந்துட்டு இருக்குமா? என்னது, ஐலாண்ட்ல எனக்கு ஸ்கூல் நடத்த போறீங்களா? வாய மூடுறா. அங்க போய் தான் நீ எப்படி கத்துக்க போறியோ? கண்டிப்பா அங்கெல்லாம் கடுமையான ட்ரைனிங் எல்லாம் காத்துட்டு இருக்கு. நீ அதுல எப்படிதான் பண்ண போறியோ ஒன்னும் புரியல. சொதப்பனமா அவனே உன்னை தூக்கி போட்டு மிதிக்காம மாட்டேன். என் தலைய வெடிக்க வைக்காம இருந்தா போதும். உன் தலை துண்டா போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அந்த ட்ரைனிங்ல. என்னது, என்னையா இப்படி பயன்படுத்திட்டு இருக்க? உன்னை நம்பித்தான் வந்துட்டு இருக்கேன். முக்கியமா என் அப்பாவை கொல்லவனே பழி வாங்காம விட மாட்டேன். அதுக்காகவே அந்த இடத்துக்கு வரேன். உன் விருப்பம் எப்படி ஸ்டாக் ஆகணும்னு மட்டும் கத்துக்கொடு, நான் அதை கண்டிப்பா கத்துப்பேன். எப்படியாப்பட்ட ஸ்கூல்ல இருந்தாலும் வந்துருவேன். அதுக்கப்புறம் பார்த்தா இரவுல 2 கொம்பு மட்டும் மறையாம அப்படியே இருக்கு. என்னடா இது மறையவே மாட்டேங்குது? வைத்தியக்காரா, நீ டீமன்னா அவாக்னிங் பண்ணதுக்கான அடையாளமே அதுதான்டா. நீ ட்ரைனிங் பண்ண அப்பப்போ வந்துட்டு போவோம் அது. ஆமாடா டேய், சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்காத. துணியை மாத்திட்டு வாடா டேய். சரி போலாமா? துணி ஏதோ பரவாயில்ல, இந்த மாதிரி உதவாக்காரிக்கு இந்த துணியே மேல் தான், மூடிட்டு வா. ஓகே ஓகே. சரி, எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அவர் பாடி எங்க இருக்கு? அவருடைய பாடி மங்கோலியாவில் இருக்கு. உன்னோட ரிலிஜன்ஸ் என்னன்னு தெரியாதனால அவரோட ஃபியூனரல் கூட இன்னும் ஒழுங்கா அரேஞ்ச் பண்ணாம இருக்கும். ஆனா இருந்தாலுமே நீ சொன்னாலே போதும், அவரே அது எரிக்கிறதோ பொதிக்கிறதோ
அது உன்கிட்ட தான் இருக்கு. இது கேட்கவே நல்ல விஷயம் தான். முட்டாள்தனமா யோசிக்காத. ஏன்னா நீ நிறைய விஷயத்த யோசிக்கணும். எடுத்துட்டு வந்து வேலையை பாரு. நீ ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி பேசுறியே. அட போடா வைத்தியக்காரங்க முன்னாடி இங்க நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இரு. நான் கிளம்புறேன்ட்டு போக. டேய் எனக்கு இந்த இடம் புதுசுடா. விட்டு போகாத. சாவுடா செத்த பையலே. டேய் இருடா விட்டுட்டு போகாதடா. புது இடம்டா. எவனாச்சும் ஸ்கூல்ல ரேகிங் பண்ண போறான்னு இரவும் சொன்னேன். அதுக்கப்புறம் அவனும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு அவன்கிட்ட விளையாடிட்டு இருக்கான். இரவும் மூச்சும் வரான். டேய் எப்படா இருக்க? மனுஷே கிடையாதுடா நீனு. நீ ஒரு டீமன்டா. அச்சோ சீனியர் இல்ல. இந்த ஸ்கூல் கண்டிப்பா வேற லெவல். சம்பவம் பண்ணி காட்டேன்டா. நான் யாருடான்னு அப்படியே காட்டுவோண்டான்னு ஹீரோ அப்படியே காமெடி பண்ணிட்டு இருக்கான். அவன் பின்னாடி எட்டி ஒதிக்கிறான். டோரை உடைச்சுன்னு உள்ளான். அங்க பார்த்தா நிறைய பேர்லாம் இல்ல. ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அவன் மூஞ்சில ரத்தம் வருது. டேய் தம்பி உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இருக்கா? மாஸ்க் போட்டு இருக்கிறவனே கொரோனாவா? மாஸ்க் போட்டு இருக்கிறியே. கொரோனாலாம் எப்பயோ முடிஞ்சிருச்சுடா. யாடா இன்னும் மாஸ்க் எல்லாம் போட்டு இருக்க? டேய் என்கிட்ட பேசாதடா. ஏன் பேசக்கூடாதா? இவனும் அவங்ககிட்ட போயிட்டு அவனும் கலாய்க்க ஆரம்பிக்கிறான். என்னப்பா தலைவா உன்கிட்ட எந்த விதமான கொம்பு இல்லையா? நீ என்ன வேஸ்டா? இப்பதான் கத்துக்கிட்டே இருக்கியா? யார் சொன்னா? டேய் புது பையலே உட்காரு. தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காத. அவன் கொம்பை பார்த்தா பயங்கரமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்களோட கொம்புகளை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் ஒரு ரகமா இருக்காங்க. டேய் தம்பி டிஷ்யூ பேப்பர் கேட்டல, இந்த பேப்பர் எடுத்துக்கடா. இத கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தான்டா. அதுக்கப்புறம் அவனுங்களும் தம்பாக கத்திக்கின்னு அட்டாசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சீனியர் பையன் புள்ள நைட்டாவும் ஏய் வந்து பெஞ்சில் உட்காந்தீங்களா கிளம்பிங்களான்னு இருக்கணும். அது தவிர்த்து தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவங்க ரெண்டு பேரையும் உட்கார வைக்கிறான். ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அட கடவுள் என்ன பெஞ்சில உட்காரல என்ன அவர் உட்கார வச்சுட்டாரு. நீங்க கேம் விளாட போறீங்க. கேம் அதே கேமா இன்ட்ரா ஃபாரஸ்ட்ல உங்களுக்கு 1 மணி நேரம் கொடுத்துனுக்கிறேன். இந்த 1 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு கொடுத்துனுக்கிற இடத்துக்கு நீங்க போய் ஆகணும். யாரும் உங்களை பிடிக்க கூடாது. யாருக்கிட்டமே நீங்க மாட்டாம போகணும். ஏக மாரி தெரியலையே. இதோட கோல் என்னன்னு தெரியுமா? டைமிங் தான். டைமிங்குள்ள யாருக்கிட்டயுமே மாட்டாம போகணும். தோத்துட்டீங்கன்னா இந்த இடத்த விட்டு வெளியே அனுப்பிச்சுடுவோம். என்னது நான் தான் சொல்லிட்டேன்ல இந்த ஸ்கூல் ஒன்னும் நார்மலான ஸ்கூல் மாதிரி இல்லன்னு. தோத்துட்டீங்கன்னா இந்த இடத்துலயே உங்களை கொண்டுடுவோம். ட்ரைனிங் இப்ப ஆரம்பிக்கலாமா? மோமோட்டோ ஏஜென்சில இருக்க ஆளுங்க இப்ப துரத்துறாங்கன்னு யோசிச்சுக்காங்க. உங்களோட உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. ஆனா என்னோட பிளட் கூட இந்த இடத்துல பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா இதுல நானும் கலந்துப்பேன். நானும் உங்களை பிடிக்கிறதுக்காக வருவேன். ஆனா என்கிட்ட யாரும் மாட்டீங்களோ அவங்கள இந்த இடத்துல கொன்னுடுவேன். சார் நாங்க எங்களோட பிளட்டை பயன்படுத்தி உங்களை கொல்ல முயற்சி பண்ணா உங்களுக்கு பரவாயில்ல. நீங்க அழமாட்டீங்கல்ல தம்பி. முதல்ல உன்னால கொல்ல முடியுதான்னு ட்ரை பண்ணி பாரு. அதுக்கப்புறம் பேசுற எந்த ஆளும் என்ன இப்படி பேசுறான்? உண்மையிலே இந்த மொமட்டோர்ல பயங்கரமா இருந்துச்சு. கண்டிப்பா இதுல ஒருத்த மட்டும் வீட்டுக்கு போயிடுவான்னு அவனும் சொல்ல. யாருடான்னு பார்த்தா அவனும் நம்ம ஹீரோவை பத்தி தான் சொன்னேன். அவனும் பயங்கரமா கடுப்பாயிடுறான். கண்டிப்பா நாங்க எல்லாருமே இதுல ஜெயிப்போம். விட்டு கொடுக்க மாட்டோம்னு அவனும் சொல்ல. இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரி ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட நிறைய விஷயத்த காட்டினாங்க. நம்ம ஹீரோவும் டீமன் சேர்ந்துட்டான். இதுக்கப்புறம் தான் கதை ஒன்றும் சுவாரஸ்யமா போகும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி ஓகே நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.